சிம்டம்ஸில் உங்கள் ப்ரெக்னென்சி டைமில் இக்னோர் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சிவியர் ஹெடேக். ப்ரெக்னென்சி டைமில் மைல்டு ஹெடேக் காமன் தான், பட் அதுவே ரொம்ப சிவியராக இருக்குது, அடிக்கடி வருது, இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணும். ஹெடேக் கூட உங்களுக்கு வந்துட்டு விஷன் பிளர்ராக இருக்குது, கொஞ்சம் மங்கலாக தெரியுது, இல்லை காலில் வீக்கம் இருக்குது அப்படின்னா மேபி உங்கள் பிபி ரைஸ் ஆகிருக்கலாம். அண்ட் இப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ரீ எக்லாம்சியா ஆக சான்சஸ் இருக்குது. செகண்ட் ஒன், டிக்ரீஸ் ஃபீட்டல் மூமெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் 28 வீக்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களோட பேபி மூமெண்ட்ஸை மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. இன்கேஸ் கம்மியாச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து செக் பண்ணிக்கோ. தேர்ட் ஒன், ஹை ஃபீவர். உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் ஃபீவர் குறையவே இல்லை, ரொம்ப ஹையாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, ஈவன் ஆஃப்டர் டேக்கிங் மெடிசன்ஸ் அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை போய் அகெயின் கன்சல்ட் பண்ணி அதுக்கான வேணுங்கிற மெடிசன்ஸ் வாங்கிக்கோங்க. ப்ரெக்னென்சி டைமில் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க, பிகாஸ் சில மெடிசன்ஸ் எல்லாமே கான்ட்ராண்டிகேட்டடாக இருக்கும். இப்படியே நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் பாடி சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆக நிறைய சான்சஸ். ஃபோர்த் ஒன், சிவியர் அப்டமனல் பெயின் இல்லைனா கிராம்ஸ். ஸோ உங்கள் அப்டமனில் ஏதாவது பெயின் இருக்குது, மைல்ட் பெயின் ஹியர் அண்ட் தேர் இஸ் ஓகே, பட் ஹெவியாக இருக்குது, அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, கம்மியே ஆக மாட்டேது அப்படின்னா இமீடியட்டாக டாக்டரை போய் பாருங்கள். மேபி மிஸ்கேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி. லாஸ்ட் ஒன், ஹெவி ப்ளீடிங் இல்லைனா ஸ்பாட்டிங். ஸோ இதுவுமே வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக அவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எல்லாமே ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. இது எதனால் வரும் கேட்டிங்கன்னா மேபி பிளாசண்டா ப்ரீவியா இல்லை பிளாசண்டா அப்ரப்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். அண்ட் ஹெவி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா மேபி மிஸ்கேரேஜாக கூட இருக்கலாம். இந்த மாதிரியான ப்ரெக்னன்சி அப்டேட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.